மாவீரன் ஃபர்ஸ்ட் மாவீரன்ல வந்து இந்த அபார்ட்மெண்ட்ல இடிஞ்சு விழுந்து பார்க்கும்போது தான் வந்து அபார்ட்மெண்ட்னா இப்படிலாம் நடக்கும் அப்படின்றது பொதுவா எல்லாருக்கும் வெளியில தெரிய வந்தது. அதுக்கு முன்னாடி நியூஸா இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கட்டும், நியூஸ் பயங்கரமா இதை பத்தி தேடி 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 போடும்போது கூட நம்மளுக்கு பெருசா அதை பத்தி தெரியாது. பட் அந்த மாதிரி விஷயம் எங்கேயோ ஒரு ஊர்ல நடக்கும்போது நம்மளுக்கு பெருசா தெரியாது. பட் நம்ம ஊர்ல அப்படி ஒரு அபார்ட்மெண்ட் இருந்து அந்த அபார்ட்மெண்ட்டை இப்ப கம்ப்ளீட்டா இடிச்சு தள்ள போறாங்க. ரமணா படத்துல வரா மாதிரி அப்படின்னா நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் தான். அங்க என்ன நடந்தது, அங்க இருக்கிற 600 குடும்பம் என்னானாங்க, 1500 மெம்பர்ஸ் என்னானாங்கன்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜெயின் வெஸ்ட் மினிஸ்டர் அபார்ட்மெண்ட் இன் வடபழனி கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 அடுக்கு கட்டிடம். பிளாக் ஏ, பிளாக் பி, பிளாக் சி, ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ். அது மட்டும் இல்லாமல் ஜிம்மு, அது அப்புறம் உள்ள யோகா சென்டர், அப்புறம் வந்து என்னது பிளேயிங் ஏரியா, ஸ்விம்மிங் பூல், இப்படி வந்து என்ன சொல்றது, அப்படியே அம்யூனிட்டிஸ் அள்ளி தருவாங்க தெரியுமா. நம்ம ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தோன்னா நீங்க இங்க இருந்து இப்படி எகிரி குச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அம்யூனிட்டிஸ் வந்து வழங்கியிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, நீச்சல் குளத்துல ஊற்றுன நல்ல தண்ணி எடுத்து பில்டிங் மேல ஊத்திருந்தாலே நல்லா இருக்குமையா பில்டிங்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அந்த அளவுக்கு தான் கோளாறு பண்ணி வச்சிருக்காங்க அந்த பில்டிங்கை. எஸ், இந்த ஜெயின் மினிஸ்டர் வெஸ்ட் அபார்ட்மெண்ட் பத்தின இஷ்யூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 months முன்னாடியே பெரிய பூதாகரமா வெடிச்சது. என்னன்னா, அது ஒரு மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ன்றதுனால எந்த சேஃப்டியும் இல்லாம அப்படி அப்படியே சீலிங் பேர்ந்து விடுறத நிறைய யூடியூப்ல இருக்கட்டும் இல்ல நியூஸ்லயா இருக்கட்டும் நிறைய வீடியோஸ் எடுத்து போட்டு பயங்கரமா வந்து என்ன சொன்னாங்க, இந்த பில்டிங்கே சரியில்லை, கண்டிப்பா அதை டெமாலிஷ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வந்து இங்க இருக்கிற மக்களுக்கு யாருக்குமே சேஃப்டி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான். அதாவது அந்த அபார்ட்மெண்ட் கட்டினவங்க அங்க இருப்பாங்களான்றதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஏன்னா கட்டிட்டு நீங்க பாட்டு எங்காவது போயிடுவீங்க, அங்க ஏதாவது ஆச்சுன்னா ஒரு உயிர் போனா கூட அதுக்கப்புறம் வந்து பார்த்து இல்லை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துருவோம் அப்படின்றதுல எந்தவித நியாயமான விஷயம் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 600 ஃபேமிலிஸ், அந்த ஏ பி சி பிளாக்ல இருக்க 600 ஃபேமிலிஸும் சேர்ந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அப்பார்ட்மெண்ட்ல இருந்த அசோசியேஷனாக இருக்கட்டும், அதாவது அந்த பில்டிங் கட்டின அசோசியேஷனாக இருக்கட்டும், அவங்க யாருமே ஏற்றுக்கலையாம். இந்த மாதிரி வந்து இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்க, நாங்கள் எது வேணாலும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்கேப் ஆன் சீக்கா பண்ண பார்த்துருக்காங்க. அங்கே தான் அவங்களுக்கு ட்விஸ்டே. ஒரு 600 ஃபேமிலி கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய், 80 லட்சம், 75 லட்சம்னு சொல்லி தன்னோட ரத்தத்தை வேர்வையை அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை முழுக்க சேர்த்த சேவிங்ஸை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை வீடு, அது அவங்களோட கனவு. அவங்களே நீங்கள் டைரெக்டாக சீன்றீங்கன்னா சும்மா விடுவாங்களா? சொந்த வீடை இஎம்ஐ கொடுத்து வாங்கிட்டு உங்ககிட்ட கேள்வியும் கேட்கக்கூடாது, அதே நேரத்தில் நாங்கள் அதே வீட்டில் வாழணும் உயிருக்கு பயந்து அப்படின்னா யாராவது ஒத்துப்பாங்களா? வாலண்டியரா சில என்ஜிஓஸு, அதாவது பில்டிங் ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாக இருந்த ரிசர்ச் ஒர்க்கர்ஸு, முக்கியமாக இதில் களத்தில் இறங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி இறங்கின பிறகு ஒன்றுமே பண்ண முடியல. ஐஐடியில் இருக்கிற ஆர்கிடெக்ட் இறங்கி ஃபுல்லாக கலன்னு கலைச்சி போட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ரிசர்ச்சு. என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் கட்டியிருக்கீங்க, எல்லாமே கட்டியிருக்கீங்க, 10 அடுக்கு 15 அடி கூட யாரெல்லாம் கட்டலாம். என்ன தண்ணி யூஸ் பண்ணீங்க? அந்த தண்ணி முழுக்க உப்பு தண்ணியா? அந்த உப்பு தண்ணி மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மட்டமான ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமான சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூஸ் பண்ணோடனே ஃபைனலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர், அந்த பில்டிங்கோட கட்டின அந்த பில்டிங் அசோசியேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்னன்னா, நீங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணிக்கோங்க ஒரு 6 months, நாங்க வந்து இந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டா டெமாலிஷ் பண்ணி உங்களுக்கு புதுசா கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 6 monthsக்கு பர் மந்த் 30,000 அவங்க உங்களுக்கு ரெண்டலா கொடுக்குறோம், இல்லை உங்களோட யூஸ்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. 6 months. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பில்டிங்கை இடிக்கிறோம் அப்படின்னா அது கவர்மெண்ட் நார்ம்ஸ்குள்ள வரணும், கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு முன்னாடி வெறும் ஸ்கெலிட்டலாக தான், எந்த ஒரு ஃபேப்ரிகேட்டடு இல்லை ஃபர்னிஷ்டு ஒர்க்கும் இல்லாமல் ஒரு பில்டிங் இருக்கும்ல, அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை வந்து இடிக்க முடியும் அப்படின்றதுல அவங்க எல்லாருமே ஒரு ரூல்ஸ் வச்சிருப்பாங்களா, அந்த மாதிரி கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அதுவே 4 மாதம் முடிஞ்சிடுச்சு. 6 மாதம் தான் அக்ரிமெண்ட்டு, ஆனால் 4 மாதம் அங்கேயே முடிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட 5வது மாதம் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அக்ரிமெண்ட் 6 மாதம் தான். இன்னும் பில்டிங் இடிக்கவே ஸ்டார்ட் பண்ணல. அது இடிச்சு அதை கட்ட ஆரம்பிச்சு, எனக்கு வந்து பொதுவாகவே இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க மேலே இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூலாம் கூட இருக்கு. காசா கிராண்டே ஞாபகம் இருக்கா? எஸ், அவங்கெல்லாம் கூட இன்னும் வந்து போராடின்னு தான் இருக்காங்க. நிறைய பேரோட வீடே அவங்க பேரில் ரிஜிஸ்டர் ஆகல, பட்டாவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் எவ்வளோ நாள் போகும், என்ன பண்ணுவாங்கன்றது யாருக்குமே தெரியாது.
ஸோ 6 months டைம் போட்டிருக்காங்கல்ல, அந்த 6 months தாண்டி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த 30,000 தருவாங்களா? அதெல்லாம் தாண்டி உண்மையா கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்தை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போனவங்களா அவங்களோட வாழ்க்கைலாம் என்ன ஆகிறது அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்திருக்கு. இதெல்லாம் விட கொடுமையான விஷயம்னா அந்த பில்டிங்கை வந்து ஒரு அப்ரூவல், நிறைய அப்ரூவல் கிடைச்ச பிறகுதான் வந்து கட்டியிருக்காங்க. அதை சுற்றி இருந்த மக்கள் இதை நம்பி நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அயனிங் கடை இருக்கட்டும், ஒரு மளிகை கடை இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சாமான் தேய்க்கிறவங்க இல்லை துணி துவைக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் உருவாயிருக்கு. இது எல்லாத்தையுமே ரொம்ப அசால்ட்டா பில்டிங்கை வந்து இவ்வளோ கேவலமாக தரமற்ற கட்டிட்டு ஜஸ்ட் லைக் தட் நாங்கள் கட்டி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 800 கோடி ரூபாய் 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை திருப்பி டெமாலிஷ் பண்ணி கட்ட முடியுதுன்னா அப்போ அதில் எவ்வளோ லாபம் வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க கூட நிறைய பேர் அந்த கேள்வி எழலாம், அந்த தரமே இல்லாத அந்த பில்டிங்கில் நானும் இருந்திருக்கேன் அப்படின்னு வந்து பாதிக்கப்பட்டவங்க கேள்வி கேட்கலாம். சப்போஸ் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 600 குடும்பங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதாவது வெக்கேட் பண்ணிட்டு வேற இடத்துக்கு போறதா அவங்க பசங்களை சேர்க்கிற இடமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பேர் பண்ண போறாங்க? இதுக்கெல்லாம் அவங்க பே பண்ணுவாங்களா? பே பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சப்போஸ் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு யாருக்காவது வந்திருக்கா, இல்ல வந்தா நீங்க என்ன பண்றீங்கன்றதும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம சரக்கு ரயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பபாய், see you.